குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கிறது குரம் பல்லு அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள். குரம் பல்லும் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. அடுத்ததான் மூன்றினம் என்னென்னா துறை, தாழிசை, விருத்தம். அடுத்ததாக திறமெல்லாம். திறமெல்லாம்னா சிறப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். சிந்தாமணி அப்படிங்கிற பொருள் இங்கே என்ன சொல்லுதுன்னா சிதறாத மணின்னு ஒரு பொருள் சொல்லுது. சீவக சிந்தாமணி அப்படிங்கிற இன்னொரு பொருளையும் சொல்லுது. ஓகேவா. அடுத்த சிந்து. சிந்துனா ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் 3 குணங்கள். சத்துவம்னா அமைதி, மேன்மை, இந்த பொருளில் வரும். அடுத்து ராசசம்னா போர், தீவிரமான செயல், இந்த மீனிங்கில் வரும். தாமசம்னா சோம்பல், தாழ்மை. தாமசம்னா சோம்பல், தாழ்மை. அதுக்கப்புறம் 10 குணம். இங்கே 3 குணம் சொல்லிட்டாங்க. அடுத்த 10 குணம்னா செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகள். செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகள். அதுக்கப்புறமா வண்ணங்கள் 5. வண்ணங்கள் 5னா வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணங்கள் 100னா குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100. குரில், அகவல், தூங்கிசை இந்த வண்ணங்கள்லாம் முதலாக, இடைமெல்லிசை வண்ணம் கடைசியாக 100 வண்ணங்கள் தான். வண்ணங்கள் 100. அடுத்ததாக ஊனரசம். ஊனரசம்னா குறையுடைய சுவை. ஊனரசம்னா குறையுடைய சுவை. நவரசங்கள் அடுத்து வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இந்த 9 தான் 9 சுவையாகிய நவரசம். அடுத்ததாக வனப்பு. வனப்புனா அழகு. அழகுங்கிற மீனிங் தரதான் வனப்பு. அந்த வனப்புகள் எத்தனைன்னு சொல்கிறாங்கன்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இழைபு. இதுதான் வனப்பு சொல்கிறாங்க. அடுத்ததாக குந்த. குந்தனா உட்கார. கந்தம். கந்தம்னா மனம். மிசைனா மேலே அப்படின்னு படிச்சிருக்கோமா. மிசைனா மேல். விசனம்னா கவலை. விசனம்னா கவலை. மா அப்படின்னா வண்டு. மது அப்படின்னா தேன். வாவி அப்படின்னா பொய்கை. வளர்முதல் நெற்பயிர். தரளம் முத்து. தரளம்னா முத்து. பணிலம்னா சங்கு. தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு. வரம்பு வரப்பு. கழைனா கரும்பு. கா சோலை. குழை சிறு கிளை. அரும்பு மலர் மொட்டு. மாடு அப்படின்னா பக்கம். மாடுனா செல்வம்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் பக்கம். மாடுனா பக்கம்ங்கிற மீனிங்கும் வரும். நெருங்குவலைனா நெருங்குகின்ற சங்குகள். கோடுனா குளக்கரை. ஆடும் நீராடும். மேதினா எருமை. துதைந்து எழும்னா கலக்கி எழும். கன்னி வாழைனா இளமையான வாழை மீன். பகடுனா எருமை கடா. பாண்டில்னா வட்டம். சிமயம்னா மலையுச்சி. நாளிகேரம்னா தென்னை. நரந்தம் அப்படின்னா நாரத்தை. கோழி அரசமரம். சாலம் ஆச்சாமரம். தமாலம் பச்சிலை மரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நரந்தம்னா ஃபஸ்ட்டு நர அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நாரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நரந்தம்னா நாரத்தை. நாளிகேரம்னா தென்னை மரம். கோழினா அரச மரம். சாலம் ஆச்சாமரம். சாலம்னா ஆச்சாமரம். தமாலம் தைலம் பச்சிலையிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இப்படி வச்சுக்கலாம் ஷார்ட்கட் மாதிரி. அடுத்ததாக இரும்போந்து. பருத்த பனைமரம். இரும்போந்துனா பருத்த பனைமரம். சந்துனா சந்தன மரம். சந்து அப்படிங்கிற பாதி லெட்டர் சந்தன மரத்துலேயும் வந்திருக்கு. ஸோ சந்துனா சந்தன மரம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாகமும் அதே மாதிரி தான். நாகம்னா நாகமரம். காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூவரசு. காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. யாக்கை அப்படின்னா உடம்பு. புணரியோர் தந்தவர். புன்புலம்னா புல்லிய நிலம். புன்புலம்னா புல்லிய நிலம். தாட்குனா முயற்சி, ஆளுமை. இதுதான் தாட்குங்கிற பொருள். அடுத்ததாக தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறது தான் தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கிற சொல்லோட மீனிங். அடுத்ததாக சமய கணக்கர். சமய தத்துவவாதிகளை தான் சமய கணக்கர்னு சொல்கிறாங்க. பாடை மாக்கள்னால் பழமொழி பேசும் மக்கள். இது நமக்கு கொஷினில் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி கொஷினில் பாடை மாக்கள்னால் பழமொழி பேசும் மக்கள். குழியினா ஒன்று கூடி. குழியினா ஒன்று கூடி. குழுவாக ஒன்று கூடி இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தோம்னா குற்றம். தோம்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம். கோட்டினா மன்றம். பொலம் அப்படின்னா பொன். வேதிகைனா திண்ணை. பொலம்னா பொன். வேதிகைனா திண்ணை. தூணம்னா தூண். தூணம்னா தூண்.
தாமம் மாலை, தாமம்னா மாலை. கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது தான் கதலிகை கொடி. காழூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி. காழூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி. அடுத்ததா விலோதம். விலோதம்னா துணியாலான கொடி. கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது கதலிகை கொடி. காழூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம்னா துணியாலான கொடி. அடுத்ததா வசி. வசினா மழை. செற்றம்னா சினம். செற்றம்னா சினம். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு தான் ஆற்றிடை குறை. கலர் நிலம்னா பண்படாத நிலம். நவிலல்னா சொல்லல். வையம்னா உலகம். மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். இயற்றுக செய்க. மின்னாலை மின்னலை போன்றவளை. மின்னாள் ஒளிர மாட்டாள். தணல்னா நெருப்பு. தாழினா சமைக்கும் கலன். அனித்து அனித்து அப்படின்னா அருகில். தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத. யாண்டும்னா எப்பொழுதும். அங்கே யாண்டும்னா எங்கேன்னு படித்தோம். இங்கே யாண்டும்னா எப்பொழுதும். அங்கே யாண்டு அப்படின்னா எங்கே. இங்கே யாண்டும் இம் வந்ததுன்னா எப்பொழுதும். மூவாது முதுமை அடையாமல். நாறுவ முளைப்ப. தாவா கெடாதிருத்தல். மைவனம்னா மலைநெல். முருகியம்னா குறிஞ்சிப்பறை. பூஞ்சினைனா பூக்களையுடைய கிளை. சிறை அப்படின்னா இறகு. சாந்தம்னா சந்தனம். பூவைனா நாகனவாய் பறவை. பொலம்னா பொண்ணுன்னு ஒரு மீனிங் படித்தோம். இப்போ அழகு. பொலம்னா பொன் அழகு. கடறுனா காடு. முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல் தான் முக்குழல். பொலினா தானிய குவியல். பொலினா தானிய குவியல். உழைனா ஒரு வகை மான். வாய் வெறியினா சோர்வால் வாய் குளறுதல் தான் வாய் வெறியி. குருளைனா குட்டி. இணைந்து ரெண்டு சுழினை. இணைந்துனா துன்புறுதல். உயங்குதல்னா வருந்துதல். படிக்கு உரனா நிலத்தில் விழ. கோடுனா கொம்பு. கல்னா மலை. முருகு அப்படின்னா தேன் மனம் அழகு. மல்லல்னா வளம். செரு அப்படின்னா வயல். கரிக்குருத்துனா யானை தந்தம். போர்னா வைக்கோல் போர். புரைதப குற்றமின்றி. தும்பி ஒரு வகை நண்டு. துவரை பவளம். மறைனா தாமரை மலர். விசும்புனா வானம். மதியம்னா நிலவு. தீபம்னா விளக்கு. சதிர் அப்படின்னா நடனம். தாமம்னா மாலை. தெங்கு தேங்காய். தெங்கு தேங்காய் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இசைனா புகழ். வருக்கை அப்படின்னா பலாப்பழம். வருக்கைனா பலாப்பழம். கொழுநிதினா திரண்ட நிதி. கொழுநிதினா திரண்ட நிதி. நெற்றினா உச்சி. சென்னினாலும் உச்சின்னு படிச்சிருப்போம். நெற்றினாலும் உச்சி. மால்வரைனா பெரிய மலை. மடுத்து மடுத்துனா பாய்ந்து. மறுப்பு அப்படின்னா கொம்பு. வெறி அப்படின்னா மனம். வெறினா மனம். கழனினா வயல். செறி சிறந்த. இரியனா ஓட. இரியனா ஓட. சூழ்னா கரு. அடிசில்னா சோறு. பொம்மல்னாலும் சோறுங்கிற மீனிங் வரும். அடிசில்னாலும் சோறு. மடிவு சோம்பல். கொடியனார் மகளிர். நற்றவம்னா பெருந்தவம். வட்டம்னா எல்லை. வெற்றம்னா வெற்றி. வட்டம்னா எல்லை. வெற்றம்னா வெற்றி. அல்லல்னா சேறு. அல்லல் அப்படின்னா சேறு. சேரை அள்ள முடியாது. அல்லல்னா சேறு. பழனம்னா நீர்மிக்க வயல். பழனம்னா நீர்மிக்க வயல். வெறியினா அஞ்சி. வெறியினா அஞ்சி. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. பார்ப்புனா குஞ்சு. நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தாள்னா ஆரவாரத்தோடு கூவுதல். இசைத்தாள்னா ஆரவாரத்தோடு கூவுதல். நந்துனா சங்கு. நந்துனா சங்கு. கமுகு அப்படின்னா பாக்கு. கமுகுனா பாக்கு. முத்தம்னா முத்து. புரிசைனா மதில். அணங்குனா தெய்வம். அணங்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. அணங்குனா தெய்வம். சில் காற்று. தென்றல் காற்று சில்லுன்னு வருது. சில் காற்றுனா தென்றல். புழை அப்படின்னா சாளரம். புழைனா சாளரம். மாகால்னா பெருங்காற்று. மாகால்னா பெருங்காற்று. முன்னீர்னா கடல். முன்னீர்னா கடல். கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம்னு சொன்ன நூல் தொல்காப்பியம். முன்னீர்னா கடல். பனை 3 சுழினை. பனைனா முரசு. கயம் அப்படின்னா நீர்நிலை. ஓவுனா ஓவியம். நியமம்னா அங்காடி. விண் விண்னா வானம். ரவி அப்படின்னா கதிரவன். சூரியனை தான் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. கமுகுனா பாக்கு. அறம்னா நற்செயல்.
வெகுளினா சினம், செற்றம்னாலும் சினம்னு பார்த்துருப்போம். இங்கே வெகுளினா சினம். வெகுளினா நம்ம மோஸ்ட்லி என்ன நினச்சிட்ருப்போம், ஒன்றுமே தெரியாதவங்க இன்னசென்ட்டை தான் வெகுளின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெகுளிங்கிறது இங்கே சினம் அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. ஞானம்னா அறிவு, விரதம்னா மேற்கொண்ட நன்னெறி, நசைனா விருப்பம், நல்கல் வழங்குதல், பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை. யா அப்படின்னா ஒரு வகை மரம், யானா ஒரு வகை மரம். பொலிக்கும்னா உரிக்கும், பொலிக்கும்னா உரிக்கும். ஆறுனா வழி, ஆறுனா வழின்னு மீனிங் வரும். எண் 6 நம்பர் இருக்கா, அது நம்பர்லேயும் வரும். ஓகேவா? இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க எல்லா சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. நாளைக்கு 10th தமிழ் நியூ புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். தேங்க்யூ.